பொதுவா ஐபிஎல்னு எடுத்துட்டீங்கனாலே, எல்லா பிளேயர்ஸுக்குமே ஒரு பொற்காலம்ன்றது ஒண்ணு இருக்கும். அந்த டைம்ல அவங்க அவங்களோட ஹை லெவல் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு விராட் கோலியே எடுத்துப்போமே, அவர் 2016ல அந்த டைம்ல அவருடைய பீக் பெர்ஃபார்மன்ஸ அந்த சீசன்ல குடுத்துருப்பாரு. என்னதான் அந்த சீசன்ல ஃபைனல்ஸ்ல தோத்திருந்தாலுமே, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இப்போ வரைக்குமே பேசும் பொருளா தான் இருக்கு. உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, ஹிஸ்டரி நெவர் டால்க் அபௌட் லூசர்ஸ். அதாவது ஒரு வரலாறுன்னு எடுத்துட்டீங்கன்னா, அதில யார் ஜெயிச்சாங்கன்றத மட்டும் தான் பார்ப்போம். யார் ஆப்போனன்ட்டா விளையாண்டா, யார் ஆப்போனன்ட்டா இருந்தா அப்படின்றத யாரும் பேசக்கூடவே மாட்டாங்க. ஏன் யாருக்குமே ஞாபகம் கூட இருக்காது. அப்படி இருந்துமே விராட் கோலி இப்போ வரைக்குமே பேசும் பொருளா தான் இருக்காரு. காரணம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அந்த சீசன்ல அவருடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பீக் லெவலில் இருந்திருக்கும். 400 7 50s 152 ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டு இப்படின்னு 973 ரன் அந்த சீசனில் அடிச்சிருப்பாரு. அந்த ரெக்கார்டை இப்போ வரைக்குமே யாராலுமே பிரேக் பண்ண முடியல. ஏன் அந்த 900 நம்பர் கூட இது வரைக்கும் யாராலையும் கிராஸ் பண்ண முடியலை. அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லையுமே எந்த பிளேயர் அவங்களுடைய பீக் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அந்த மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டை யார் யார் தட்டி தூக்கியிருக்கான்றதை பார்த்துடலாம். 2008 ஷேன் வாட்சன், 2009 ஆடம் கில்க்ரிஸ்ட், 2010 சச்சின் டெண்டுல்கர், 2011 கிறிஸ் கெயில், 2012 சுனில் நரைன், 2013 ஷேன் வாட்சன், 2014 கிளென் மேக்ஸ்வெல், 2015 ஆண்ட்ரே ரசல், 2016 விராட் கோலி, 2017 பென் ஸ்டோக்ஸ், 2018 சுனில் நரைன், 2019 ஆண்ட்ரே ரசல், 2020 ஜோஃப்ரா ஆர்ச்சர், 2021 ஹர்ஷல் பட்டேல், 2022 ஜாஸ் பட்லர், 2023 சுப்மன் கில், 2024 சுனில் நரைன், 2025 சூரியகுமார் யாதவ். இதில் உங்களுக்கு எந்த பிளேயரை பிடிக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. பாய்.